ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரங்களை பற்றி. ஒரு பெண்ணுடைய சாபம் உங்களை அழிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி. மிதுன ராசியினுடைய வாழ்க்கையுடைய சோதனை. இப்போது மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமான அனுபவங்களால் நிரம்பி இருக்கும். அவங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது வேகம் அதிகமாகவும் ஒரு விஷயத்தை மட்டுமே நினச்சி நிற்காம வாழ்க்கையில் பல கோணங்களை பார்த்து புரிஞ்சு கொள்ள முயற்சி செஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆனால் சில சமயம் அவங்களுடைய வாழ்க்கையில் காரணமே புரியாத சோதனைகளும் வரும். இப்போது ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய சாபம் அப்படிங்கிறது, இந்த வார்த்தையை கேட்ட உடனே பலருக்குமே திக்குன்னு இருக்கும், பயமாக தோன்றும். ஆனால் உண்மையில் அது யாராவது சாபம் இடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கையில் ஒருத்தருடைய மனசை காயப்படுத்தினாலோ அல்லது ஒருத்தருடைய கண்ணீருக்கு காரணமாக ஏற்பட்ட கர்மா விளைவாகவோ ஒரு சோதனை அப்படின்னு பலர் சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே மிகவும் பேச்சு திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்க நண்பர்களாக எளிதாக சம்பாதிப்பாங்க. பலருடன் பழகுவாங்க. ஆனால் அந்த பழக்கமும் தன்மையும் சில சமயம் பிரச்சனையாகவே மாறிடும். ஒரு மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நடந்த ஒரு நிகழ்வு போல் பலர் இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்தில் அவங்க மிகவும் சுதந்திரமாக வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. நண்பர்கள் நிறைய பேசும் திறனும் அதிகமாக இருக்கும். எங்கே போனாலும் அவங்கள விரும்பாதவங்க குறைவு. வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக போய்கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் வந்திருப்பாங்க. அவங்க ரொம்பவே அமைதியானவங்க, அதிகமாக பேசாதவங்க. ஆனால் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே உண்மையானதாக இருக்கும். அவங்கள ரொம்பவே நம்புவாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்க சில நேரங்களில் தங்களுடைய வார்த்தைகளால் பிறருடைய மனதை காயப்படுத்திடுவாங்க. அவங்க அதை பெரிய விஷயமாக நினைக்காம பேசிடுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாமே மற்றவங்களுக்கு ஆழமான காயமாகவும் மாறிடும். ஒரு நாள் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அப்படிங்கிறது அந்த பெண்ணினுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கும். அவள் மிகவும் அமைதியானவனாக இருந்தாலும் அந்த வேதனை அவங்க உள்ளத்தில் பெரிதாக இருந்திருக்கும். அவள் கோபமாக சண்டை போடலை. ஆனால் ஒரு நாள் அவள் சொன்னான், ஒரு நாள் நீ இன்று என்னை உணர்ந்திருக்க அப்படின்னு புரிஞ்சு கொள்ளுவ அப்படின்னு. அந்த வார்த்தை ஒரு சாபம் போல தோன்றி இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு உணர்ச்சி நிறைந்த வாக்கியமாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஆரம்பிச்சிருக்கும். நண்பர்கள் தூரமானவங்க, சில முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிருச்சு. மனதில் ஒரு வெறுமையும் தோன்றியிருக்கும். அவங்க பல நேரங்களில் நினைச்சாங்க, நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு. அந்த கேள்வி தான் அவங்க வாழ்க்கையை பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கு. அவங்க மெதுவாகவே புரிஞ்சு கொண்டாங்க, வார்த்தைகள்லேயும் ஒரு வழி இருக்குது அப்படின்னு. ஒருவருடைய மனதை காயப்படுத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அனுபவம் தான் அவங்கள ரொம்பவே மிகவும் பொறுப்பான மனிதராகவும் மாற்றப்போகுது. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக தேர்வு செஞ்சு ஆரம்பிப்பீங்க. பிறனுடைய உணர்ச்சிகளை மதிக்கவும் ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் வந்திருக்கு. வேலை வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது திரும்பி வந்திருக்கு. புதிய நண்பர்கள் எல்லாமே கிடைச்சாங்க. அவங்க ஒரு நாள் அந்த பழைய நினைவுகளை நினச்சி பார்த்தாங்க. அப்போ தான் அவங்க உணர்ந்தாங்க, அந்த பெண் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது சாபம் கிடையாது, அது ஒரு விழிப்பு. அந்த விழிப்பு தான் அவங்கள நல்ல மனிதராகவும் மாற்றியிருக்கு. மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் சில நேரங்களில் வரும். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாமே அவங்கள அழிக்க வர்றது கிடையாது, அவங்கள வளர்க்க தான் வருது. ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடைஞ்ச பிறகு தான் பின்னாடி பார்த்து நினைப்பாங்க, ஒரு நாள் நான் செஞ்ச தவறு என்னை மாற்றிடுச்சு, அந்த மாற்றம் தான் என் வாழ்க்கையிலையும் முன்னேறிச்சு அப்படின்னு. அதனால் ஒரு பெண்ணினுடைய சாபம் உங்களை அழிக்க போகுது அப்படின்னு தோணக்கூடிய ஒரு அனுபவம் கூட மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பமாக மாறி இருக்கும். அழிவாக தோணுது கூட சில நேரங்களில் ஒரு புதிய ஆரம்பமாகவும் மாறி இருந்திருக்கும். அதனால் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுடைய கண்ணீருக்கு நம்ம என்றைக்குமே ஆளாகவே கூடாது. அதனால் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கையில் பிறந்தது எல்லாமே மிகவும் லைட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை சிரிப்பாலேயே மறைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் பல சிந்தனைகள் எல்லாம் இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி குணமும் இருக்குது. அவங்க ஒருத்தர்கிட்ட அதிகமாக நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அதே நபரிடம் தூரமாகி விடுவாங்க. இந்த மாற்றத்தை பலர் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால தான் சில நேரங்களில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெண்ணினுடைய மனவேதனையை பெரிய கதையாக மாறிடுது. ஒரு மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் போல தான் இதை பலரும் சொல்லுவாங்க. அவங்க ரொம்பவே சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க. நண்பர்கள்கிட்ட சிரித்து பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. எல்லாரையுமே மகிழ்ச்சியாகவும் வச்சுருப்பாங்க. அவங்க இருக்கிறதுனால தான் ஒரு கூட்டம் கூட சலிப்படாமல் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெண் வந்தாங்க. அதாவது அந்த பெண் அவங்கள ரொம்பவே நம்பினாங்க. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய கவனம், இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய உலகமாகவும் இருந்துட்டு இருந்துச்சு.
இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒருத்தருடைய பேசும் பொழுது முழு மனதுடன் பேசுவாங்க. ஆனால் அவங்க அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் எதிரில் உள்ள நபர் அப்படிங்கிறவங்க மிகவுமே ஆழமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருந்திருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு அப்புறம் தான் அப்படி தான் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரு சின்ன விஷயத்தில் தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கும். அந்த தவறான புரிதல் தான் மெதுவாக பெரிய மனக்கசப்பாக மாறி பேசாமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப நாளாக பேசாமல் இருந்து, அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு லவ் பிரேக்கப் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அவங்களுடைய மனசில் ஏற்பட்ட வேதனை தான். இப்போ இது எப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய சாபம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கும் வரலாம், ஒரு ஆணுக்கும் வரலாம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். இப்போது ஒரு நாள் அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நான் உணர்ந்ததை நீயும் உணர்ந்திருப்ப அப்படின்னு. அந்த வார்த்தையை மிதுன ராசிக்காரங்களுடைய மனசில் ரொம்பவே பெருசாக பதியலை. ஆனால் காலம் போக போக தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாமே தடைபட ஆரம்பிச்சிச்சு. அவங்க நம்பிய சிலர் தூரமாயிட்டாங்க. சிலர் நண்பர்கள் காரணமே இல்லாமல் விலகிட்டாங்க. அவங்க மனதில் ஒரு கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு. அந்த கேள்வி அவங்கள ரொம்பவே சிந்திக்கவும் வச்சுச்சு. அவங்க மெதுவாக தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினச்சி பார்க்குறாங்க. சில நேரங்களில் அவங்க சொன்ன வார்த்தைகள் யாரையாவது காயப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே மிகவும் மாறிடுவாங்கன்னு சொல்லலாம். அவங்க பிறனுடைய மனதை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பாங்க. அந்த மாற்றத்தின் முன் அவர்களுடைய நல்ல பலனை கொண்டு தான் வரும். ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு வரும். வேலை, பணம், மரியாதை, இது எல்லாமே மெதுவாக அவங்கக்கிட்ட சேர ஆரம்பிக்கும். அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அந்த பெண்ணினுடைய வார்த்தை அப்படிங்கிறது சாபம் கிடையாது, அது ஒரு எச்சரிக்கை, அது ஒரு பாடம் அப்படிங்கிறது. அந்த பாடம் தான் அவங்கள நல்ல மனிதராகவும் மாற்றியிருக்கு. மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாமே சில நேரங்களில் வரும். ஆனால் அந்த சோதனைகள் அவங்கள அழிக்க வர்றது கிடையாது, அவங்கள விழிக்க வைக்க தான் வருது. ஒரு நாள் அவங்களுக்கு பின்னால் பார்த்து நினைப்பாங்க, அந்த நாளில் நடந்த சம்பவம் இல்லை அப்படின்னா இன்று நான் இவ்வளவு புரிந்த மனிதராக மாறி இருக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் அவங்க உணர்வாங்க, ஒரு பெண்ணினுடைய சாபம் போல தோன்றியது கூட சில நேரங்களில் வாழ்க்கையை நல்ல பாதைக்கு கொண்டு போகும், ஒரு திருப்பமாக மாறும் அப்படிங்கிறத பற்றி. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்படி அப்படின்னா, எல்லா விஷயங்களையுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவாங்க, ரொம்பவே லைட்டாகவும் எடுத்துக்குவாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு புத்தகத்தை போல் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துலேயுமே ஒரு புதிய அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே மாதிரி வாழ்க்கையை விரும்பவே மாட்டாங்க. மாற்றம், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள், இது எல்லாமே அவங்க வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாமே சில நேரங்களில் அவங்களுடைய மனதில் பெரிய குழப்பத்தையும் உருவாக்கிட்டு இருக்கும். மிதுன ராசிக்காரங்க ஒருத்தவங்க கூட பேசும் பொழுது அவங்கள மிகவுமே நெருக்கமாக உணர வைப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய கவனம், அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இது எல்லாமே ஒருத்தருடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். அதனால தான் சில நேரங்களில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெண்ணினுடைய மனக்காயம் பெரிய கதையாகவும் மாறியிருக்கும். ஒரு மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை போல தான் இதை பலரும் கூறுவாங்க. அவங்க மிகவுமே புத்திசாலி, பேசும் திறன் அதிகம், யாருடன் வேண்டுமானுமே எளிதாக பழகிடுவாங்க. அவங்க இருக்கக்கூடிய இடத்துல சிரிப்பு அப்படிங்கிறது குறையவே குறையாது. அந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெண் வந்தாங்க. அவங்க ரொம்பவே உண்மையானவங்களாகவும் இருந்தாங்க அவங்களுக்கு. ஆனால் ரொம்பவே முழு மனசோடவும் இருந்தாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளால் 2 பேரும் விலகக்கூடிய நிலவி வந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்களும் இன்னொருத்தவங்களும் விலகக்கூடிய நிலை வந்திருக்கும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்படின்னா, ஒரு நாள் ஒரு சின்ன விஷயத்தை கூட ஏற்பட்ட புரிதல் அப்படிங்கிறது தவறு தான் அவங்களுடைய உறவையே ரொம்பவே மாற்றிடுச்சு. அந்த பெண் அப்படிங்கிறவங்க ரொம்பவே அமைதியாகிட்டாங்க. அவங்களுடைய மனசில் ஏற்பட்ட காயம் அப்படிங்கிறது அவங்கள ரொம்பவே வலிக்க வச்சிருக்கு. அதனால் இனி யாரையுமே காயப்படுத்தியிருக்கேனா என்ற வார்த்தைகள் யாருக்காவது வலி இருந்துச்சா அப்படிங்கிறத அவங்க மனசில் ஓடிட்டே இருந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்பொழுது தான் அவங்க பண்ணின விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய நினைவிற்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இனிமேல் யாரையுமே நீங்கள் காயப்படுத்தவும் மாட்டீங்க. யாரும் காயப்படுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்மக்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பின்னாடி போய் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சிரிச்சிட்டே இருப்பாங்க. பின்னாடி போய் நம்ம பேசின வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்கு சிறிது காயப்படுத்தின மாதிரி இருக்கும். அந்த காயம் மனசளவில் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கலாம். அதனால் காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அதிகமாகி ஒரு வெறுமை மாதிரி வந்திருக்கலாம். அந்த கஷ்டம் அப்படிங்கிறதுக்கான கண்ணீர் தான், அவங்க விடுற கண்ணீர் தான் நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இனி வாழ்க்கையில் எல்லாருக்கிட்டேயுமே கரெக்டாக லிமிட்டாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். யார் என்ன பண்ணாலும் சரி, யார் மேலே எவ்வளோ அன்பு வச்சாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு லிமிட்டாக இருந்துக்கோங்க.
டக்குன்னு வார்த்தையை விடாதீங்க. பரவாயில்ல, ஏதாவது ஒரு தப்பு அப்படின்னா அதை பொறுமையாக சொல்லி புரிய வைங்க. ஏன்னா ஒரு பெண்ணினுடைய சாபம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கும் மீன்ஸ் நீங்கள் ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா அது தடை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்று ஆசைப்பட்டு செய்வீங்க, அது ஒரு தடையாயிரும். இது உங்களுக்கு ரொம்பவே மன கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி.